This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழகத்தில் மழை தொடரும், ஆனால் வெயிலும் இருக்கும். உஷார், வானிலை மையம் வார்னிங். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகி வந்தாலும் வெயிலின் தீவிரமும் அதிகமாகவே இருந்தது. இந்நிலையில்தான் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நேற்று முன்தினம் புறநகர் பகுதியில் மிதமான மழை பெய்திருந்தது. இன்று காலை தொடங்கி மதியம் வரை வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. அதேபோல தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக ராஜ்யபாளையம் அருகே சாரல் மழை பெய்திருக்கிறது. குற்றாலம் பகுதிகளில் இன்று காலை மழை பெய்திருக்கிறது. மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்திருப்பதாவது: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தொடங்கி ஜூன் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கை பொறுத்தவரை இன்று தொடங்கி ஜூன் 26 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. ஜூன் 22 முதல் ஜூன் 24 வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த நாட்களில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2-3 செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். தமிழக கடலோர பகுதிகளில் ஜூன் 22 முதல் 26 வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இன்று வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில், மத்திய வங்கக்கடலில் அநேக பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலான 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.